தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். டக்கர் கால்சன். இப்போதைக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால அதிகமாக குறி வைக்கப்பட்டிருக்க பர்சன் அவர் தானா? பேசின வார்த்தைகள் எப்படி, அதை பத்தி போக பார்ப்போம். ஆக்சுவலா இவர்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்காருங்க. அவரும் முக்கியமான ஆளு, ஒரு முக்கியமான மேட்டர் தூக்கி போட்டிருக்காப்ல. இப்ப அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இந்த கான்ஃபிளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல, எல்லாத்தை பத்தி பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டக்கர் கால்சன் ஃப்ரம் அ ஹோஸ்ட். இவர் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல நிறைய விஷயங்களை பேசினாரு. அவரோட போட்காஸ்ட்லும் சரி, அவர் தனிப்பட்ட வகையில் பேசுகிற வீடியோஸ்லும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். ஆனால் மெஜாரிட்டி ஃபேக்ட்ஃபுல்லாக பேசியிருந்தார். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பேற்பட்ட டக்கர் கால்சன் ஒருத்தர்கிட்ட போட்காஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாருங்க. அவர் யார் தெரியுமா? ஜோ கென்ட். சமீபத்தில் ரிசைன்மெண்ட் வெளியே வந்தார் பாருங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான ஆள் இவர். அதுவும் ட்ரம்ப் அவர்கள் தீவிர விசுவாசியாக இருந்தவர். இந்த அமெரிக்காவுக்குள்ள எந்த பயங்கரவாத தாக்குதலும் நடந்துடக்கூடாது, இந்த கவுண்டர் டெரரிசம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஃபுல்லா ஓவர்சீ பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். அப்பேற்பட்டவர், எனக்கு இந்த போர் பிடிக்கலங்க, நம்ம சுப்ரீம் லீடரை கொண்டதுக்கு அப்புறமே போர் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இது தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன், பிடிக்கல, ரிசைன் பண்ணி வெளியே வந்துட்டாப்ல. அப்பேற்பட்ட ஜோவை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு தன்னோட போட்காஸ்ட்ல. அப்ப கால்ஸ்ல ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. ஏங்க, இந்த நியூக்ளியர் வெப்பனை ஈரான் ஏதோ உருவாக்குற தருவாயோட கடைசி கட்டத்துக்கே போயிட்டாங்களாமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன்னா அமெரிக்கா சொல்றது அந்த காரணம் தானே, கொஞ்சம் விட்டா நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிடுவாங்க, அது உலகத்துக்கே பேராபத்து தரும், அதனால நாங்கள் அடிக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இதை பத்தி கேள்வியை கேட்டார். அதுக்கு ஜோ என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? எடுத்ததுமே நோ அப்படின்ட்டாருங்க. சேச்சா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஈரான்ல இருக்கவங்க அது சார்ந்து நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு ஜோ சொல்லியிருக்காப்ல. ஏன்னா அவங்களோட ரிலிஜியஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அணு ஆயுதம் அப்படின்றத அவங்க ஒரு பாவமா கருதுவாங்களாம். அது சார்ந்த தடையை இஸ்லாமே போட்டிருக்கான். ஃபட்வான்னு மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த ஃபட்வா ஈரான்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க அவங்க இந்த நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த விஷயம் இனிஷியேட் பண்ணுவாங்க? உலகம் முழுக்க மற்றவங்க இஸ்லாம் சார்ந்த விதிகளை எந்த அளவு ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, ஆனால் ஈரான்ல ரொம்ப தீர்க்கமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி இஸ்லாமுக்கு எதிராக அந்த விஷயத்த பண்ணுவாங்க? ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக பார்த்தாங்க. அதுவும் இல்லாமல் சதாம் ஹுசனுக்கு என்ன ஆச்சு, கடாஃபிக்கு என்ன ஆச்சு, அமெரிக்கா ஒரு தலைவர்கள் சார்ந்து எப்படிலாம் காய் நகர்த்தோன்னு ஈரானுக்கு தெரியாதா என்ன? அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஈரானு அவங்களே நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கி எங்களை அடிங்கன்ற மாதிரி வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்களா? ஸோ நான் அடிச்சு சொல்றேன், ஈரான்ல நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கணும்னு யாருமே பர்சீவ் பண்ணவே இல்லைன்ட்டு ஜோ கென்ட் சொல்லியிருக்காப்ல. ஸோ இல்லாத ஒரு விஷயத்துக்காக அமெரிக்கா ஈரானை போட்டு இந்த அடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுதுல. இதுதான் உண்மைன்னு சொல்ல வரல. ஆனால் இவ்வளோ காலமா ட்ரம்போட விசுவாசியா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காருல, இதுதான் பெரிய விஷயமா இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு. உலகம் முழுக்க விவாதங்களையும் பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. IRGC அவங்க நெத்னியாகுக்கு இப்போ ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நெத்னியாகு என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி பேசும்போது? ஏங்க, நாங்கள் அவங்களோட மிசைல்ஸை பெரும்பாலும் முடிச்சிட்டோம் கதையை, அந்த லான்ச்சர்ஸ்லாம் பெரும்பாலும் பார்க்கவே முடியாது, நாங்கள் இதுக்கப்புறம் அடிக்கிற அடியில் மொத்தமாக காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் IRGC இப்போ என்ன சொல்லுது? என்னது, எங்கள் மிசைல்ஸோட கதைகளை நீங்கள் முடிச்சிட்டிங்களா? இல்லை, எங்ககிட்ட நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பமானது மட்டும்தான் நிறைய இருக்குது, நாங்கள் இதுக்கப்புறமா மிசைல்ஸை பெருசாக உருவாக்க முடியும், நீங்கள் ஏதோ எங்களோட மிசைல் ப்ரொடக்ஷன் பேஸ்டாக அடிச்சதா சொல்லிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் தாண்டி நிறைய இருக்குங்க எங்ககிட்ட, அதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்கன்றாங்க. நாங்கள் தொடர்ந்து மிசைல்ஸை உருவாக்குறதுல கொஞ்சம் கூட சோரம் போக மாட்டோம்னு IRGC சொல்லியிருக்கு. இதில் ஸ்டாக் பில்ஸை பற்றி இஸ்ரேல் சொல்லிச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் சொன்னார், அவங்ககிட்ட இருந்த மிசைல்ஸ் இருப்புன்றது வெகுவாக நாங்கள் குறைச்சிட்டோன்னு சொன்னார்ல, அதுவும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க IRGC. அதெல்லாம் ஒன்றும் குறையில, எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, இந்த போரை எவ்வளோ நாட்களுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க, கொண்டு போங்க, அது வரைக்கும் எங்களால் தினந்தோறும் கூட மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க IRGC. இந்த வார் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டே போகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அது எப்போ நீங்கள்லாம் போதும்பா அப்படின்னு மூச்சு விட சிரமப்பட்டு எக்ஸாஸ்ட் ஆகுறீங்களோ, இந்த வார ஏண்டா ஆரம்பிச்சோம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அது வரைக்கும் நாங்கள் உங்களை அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம்னு IRGC வேறு சொல்லியிருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட்டு சில நாட்களில் முடிஞ்சிடும்னு பார்த்தா சில வாரங்கள் கடக்கும். அவங்க சொல்கிறது நடந்துச்சுனாக்கா. சவுதி அரேபியா இவங்களோட ஆயில் அஃபிஷியல்ஸு சில விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறப்ப பல பேரை கன்சிடர் பண்ணது சில நாட்களில் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் அப்படின்னு தான். ஆனால் இப்போ நாளுக்கு நாள் பஞ்சாயத்து பெருசாக போயிட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுனாக்கா ஆயில் பிரைஸ் இருக்குல்ல, ஒரு பேரல் $180 தொட்டால் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு
சவுதி அரேபியாவோட ஆயில் அபிஷியல்ஸ் இந்த விஷயத்த சொல்றாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றது வேற மக்களே, சர்வதேச அரசியல் சார்ந்து அவதானிச்சு சொல்றவங்க, பத்திரிகையாளர் சொல்றது வேற. ஆனா அந்த ஃபீல்டுல இருக்க இவங்க சொல்றாங்களே, இதுக்கு இன்னும் வலு சேர அந்த கூட்டிருக்கு. ஏற்கனவே உலக மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஷேக்கிங்ல இருக்கு, ஃபுல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. மொஜ்தபா, ஈரானோட சுப்ரீம் லீடர், இது வரைக்கும் அவரு வெளிப்படையா வந்து மக்கள்கிட்ட பேசல. இதுதான் அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்லுது. எப்படி பேச முடியும்? இஸ்ரேல் ஆட்சி அடியில அவருக்கு சம காயம், உயிரோடு இருக்காரனே தெரியல, அவ்வளவுதான், அவரால் இப்படி நடந்து வந்து பேசலாம் முடியும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது உண்மை நிரூபிக்கிற மாதிரி தான் ஈரான்லயே நகர்வுகள் இருக்குங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியா இருக்கு, சுப்ரீம் லீடர் வெளியிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. சரி, நானே ரிசர்ச் பண்ணும்போது ஆர்வமா அவர் தான் பேசியிருப்பாருன்னு போய் பார்க்க போனா அவரு கிடையாது. ஈரானோட அதிபர் மசூத் பெசஷ்கியான் இருக்கார்ல, அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறாரு. ஸோ இவர் கொடுத்து படிக்கிறதா தான் அவர் அதை வாசிச்சிருக்காரு. அதில் சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனிமீஸோட செக்யூரிட்டி இருக்குல்ல, இது எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது. ஏற்கனவே முக்கால்வாசி கதையை முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் மிச்சம் ஜோச்சம் இருக்கிறதே ஃபுல்லாக நாங்கள் காலி பண்ண போறோன்னு அவர் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. ஒரு வேளை இவருக்கும் காயம் ஹெவியாக பட்டிருக்கும் தான் நானே இப்போ டவுட்ஃபுல்லாக பார்க்குற மக்களே. ஏன்னா இது வரைக்கும் அவரால் வெளியே வர முடியல அப்படின்னா சம்திங் இது ஃபிஷ்ஷாக தான் இருக்கு. அந்த இடத்துல அவர் இங்கே தான் இருக்காரா இல்லை ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரா, இதுவும் அவங்க சொன்னா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இல்லை அலி லாரிஜானி சமீபத்தில் கொல்லப்பட்டார் பாருங்க. ஈரான் முழுக்க மக்கள் திரும்பவும் கண்ணீர் அலையில இருந்தாங்க பாருங்க. இப்போ வரைக்கும் மிடில் ஈஸ்ட் பத்தி ஏரியத்துக்கும் இஸ்ரேல் பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கதுக்கும் காரணம் இந்த ஒரு உயிரை இவங்க எடுத்தது தான். ஈரான் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. இவர் உயிரோடு இருக்கும்போது கடைசி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்புறம் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு இஸ்லாமிய நாடு கூட எங்க பக்கம் நிக்கல, ஈரான் பக்கம் ஒரு இஸ்லாமிய நாடு நிக்கலன்றதை எங்களுக்கு ரொம்ப மனவேதனை இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இது எல்லாருக்குமான பாடம் மக்களே. லாபியோட பவர் இருக்குல்ல, இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். டிப்ளமசியை நீங்க கரெக்டா கொண்டு போனா ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா பக்கம் இஸ்லாமிய தேசங்கள் இவ்வளவு நிக்குதுனாக்கா ஈரான் பக்கமா நின்று இருக்கணும்ல, ஏன் நிக்கல? ஸோ டிப்ளமசியை ஈரான் பர்ஃபெக்டா பண்ணிச்சாங்க கேட்டீங்கன்னா, அவங்க பகச்சிக்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாலே தவிர மார்க்கம் சார்ந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர டிப்ளமசி சார்ந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல. இதனால தான் உலகம் முழுக்க இந்தியா உட்பட நட்பு நாடு தான் அவங்களுக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்லாமிய தேசங்கள் மத்தியில் அவங்களுக்கான இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது இந்த மனுஷ வாயால கேட்க முடிஞ்சதுல அந்த டைமில் அதுவும் நம்ம பார்த்துருந்தோம் ஃபுல்லாக. இப்போ இந்த ப்ராக்சிஸ் இருக்காங்களே, அவங்க ஈரானை தனிமைப்படுத்துகிற மாதிரிலாம் தெரிலங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, நாங்கள் களத்துக்கு வர ஈரானுக்காக களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரா. ஏற்கனவே ஹெஸ்புல்லா களத்துக்கு வந்தாங்க. இப்போ இந்த ஹூதிஸ் இருக்காங்களே, இவங்க இந்த போர்ல இணையறதுக்கு, ஈரானுக்கு ஆதரவா இணையறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்ற கற்பனை யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மொட்டை மாடியில் ஜாலியாக பார்ட்டி பண்ணிக்கிட்டு அப்படியே வானத்தை ஜாலியாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சடனாக வானத்தில் ஏதாவது பட்டாசு வெடிக்கப்படுதுன்னா பார்த்து சந்தோஷப்படுவோம். அதுவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த த்ரெட்ஸை எதிர்த்து போராட ஆரம்பிச்சு அதை நம்ம பார்த்தா எப்படிங்க இருக்கும்? அதையும் கேஷுவலாக பார்ப்பாங்களா? ஆனால் அது நடந்திருக்கு. ஈராக்ல இந்த ஈரான் சைட்லேருந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்க சமீபத்தில். அந்த டைமில் சீராம் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு அதை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அப்ப ரூஃப்ல இருந்த சில பேர் சில் பண்ணாங்க பாருங்க, அந்த வீடியோ ஷூட் பண்ணியே. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 இதைத்தான் ஈரான் இப்போ வரைக்கும் இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு பெருசாவே. இதுல ஈரான் அடுத்த கட்ட அலை தாக்குதலை முன்னெடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது சார்ந்து அவங்க எந்த அளவுக்கு வெப்பன்ஸை வெளியே கொண்டு வர முடியுமோ கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி வெளியா இருந்த வீடியோ தான் ரீசெண்ட் டைமா. அந்த வீடியோஸ் இப்ப திரும்பவும் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் அவங்களோட ஒட்டுமொத்த மிசைல் ஆர்சனல்ல முக்கியமான தொகுப்போட வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட ஃபோர்ஸ்லாம் இப்போ வெளியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிசிக்கலா. இன்னொரு பக்கம் இந்த டொமைன்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்த சண்டையும் பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில். அமெரிக்காவில் அந்த FBI இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஈரான் கூட தொடர்பு பட்ட டொமைன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சீஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுல இப்போ ஒரு 3 டொமைன்ஸ் கிட்ட தூக்கியிருக்காங்க தட்டி. அதுவும் இல்லாமல் இந்த ஹேக்கிங் செயல்பாடுகள் சார்ந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்கன்ற பலகட்ட குற்றச்சாட்டுகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வெளியில போர்க்காலத்தில் சண்டைனாக்கா, இன்னொரு பக்கம் இன்டர்நெட் சார்ந்து இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் நான் ப்ரோ எப்ஸ்டைன் கேட்டீங்கன்னா, இது இப்போ பல பேரையும் குழப்பி விட்ட விஷயமா மாறிடுச்சு. என்னாச்சு, சமீபத்தில் ஒரு நபர் அப்படி ஜாலியா புளோரிடால அப்படி பயணிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேரும், டேய் எப்ஸ்டைன் மாமா அப்பா இங்கே தான் இருக்கியா, அவ்வளோ பேர் வாழ்க்கையை சீரழிச்சு ஜாலியாக அமெரிக்காக்குள்ளேயே சுற்றி வந்துகிட்டு இருக்கியா, அமெரிக்க நீதித்துறை என்னதான் பண்ணுது இவனை கொல்லாம, எப்படியும் வெளியே தப்பிச்சு வந்தாலும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் அங்கங்கே உலகம் ஃபுல்லாக பரவி பல பேர் பேசி பேசி சம்மந்தப்பட்ட ஒரு காதுக்கே போயிடுச்சு. எப்ஸ்டைன் காதுக்கான்னு கேட்டீங்கன்னா, மக்களே ஒரு எப்ஸ்டைனே கிடையாது. அந்த மனுஷன் சிவனே இருந்தவர், எப்ஸ்டைன் மாதிரி மூஞ்சி இருக்கவே எல்லாம் இவரது எப்ஸ்டைன் நம்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவரே விளக்கம் கொடுத்துருக்காப்புல, ஏங்க நான் எப்ஸ்டைன் கிடையாதுங்க, நான் பாட்டு சும்மா வண்டியை ஓட்டு போயிட்டு இருக்கா, அவ்வளோதான். இங்கே என்னெல்லாம் எப்ஸ்டைன் சொல்லி சித்தரிச்சு நிறைய பேரும் என் போஸ்டில் அவ்வளோ பேர் லைக்கே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பேர் வந்து பேச ஆரம்பிச்சு என்கேஜ்மெண்ட் அப்படியே இருந்துச்சு. ஆனா ஒரு உண்மை, நான் எப்ஸ்டைன் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் அவன் இல்லைன்னு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. Hey everybody, this is Palm Beach Pete, and my video went viral because some dude randomly filmed me while I was driving on I-95, unbeknownst to me, and the next thing I know, I'm a viral sensation. I had my phone down for about 4 hours, and I didn't know my phone was blowing up with all these comments from that video, so I got a lot of traction. Pretty crazy. Thanks. So you're not Jeffrey Epstein? I'm not Jeffrey Epstein. I'm Palm Beach Pete. இப்போ இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குல்ல, இதை உலக நாடுகளை உற்று நோக்கிட்டு இருக்கு. இதுல சைனா ரொம்ப ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நாளை பின்ன தைவானுக்குள்ள புகுந்து சீன பட ஒட்டுமொத்த தைவான் எங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்க இந்த சீனாவோட வம்சத்தினர் இருக்காங்க, ராஜவம்சத்தினர், அவங்க ஆண்ட நிலப்பரப்புகளை அவங்களோட நிலப்பரப்புகளை இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தைவான் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தைவான் ஃபுல்லாக அமெரிக்கா பேக்கப்ல இயங்கிட்டு இருக்குல்ல, அவங்களும் சீனா ஃபுல்லாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்பட்ட தைவானுக்குள்ள 4 பேர் நம்ம படம் உள்ள இறங்குச்சுன்னா அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணும்? இதை இப்போ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கல அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக. இதை பார்த்து நம்ம புரிஞ்சு போன்னு சைனா அவ்வளோ கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த அமெரிக்கா மிலிட்டரியோட டாக்டிக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க சைனா. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய லெசனாக இது கிடைச்சிருக்கு. அமெரிக்காவோட வீக்னஸ் இருக்குல்ல, ஈரான் கிட்டேயே அமெரிக்காவில் பெருசா தாக்கு பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட ரொம்ப கஷ்டமாச்சு. அப்ப அந்த வீக்னஸ்ல நம்ம பெருசா மாத்தணும்னு அதை ஃபுல்லா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா எடுக்கிற ஒரு போர் விமானத்துக்கும் போர் கப்பலுக்கும் சைனா ஃபுல்லா ஒரு நோட் போட்டுட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூச்சர் கான்ஃபிளிக்டை மனசுல வச்சு சைனா அவ்வளோ கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவோட இந்த இண்டோ பசிபிக் ரீஜன் பவர்ஃபுல்னஸ் இருக்குல்ல, அது ஆல்ரெடி லைட்டா அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ரீஜன்ல ஃபுல்லா அவங்க ஃபோக்கஸ் பண்றதுனாலேயே இந்த ரீஜன்ல பெருசா அவங்கள எதுவும் பண்ண முடியல, அங்க சக்தி கொஞ்சம் இழந்துட்டு இருக்கு. இது சைனாவுக்கு வரப்பிரசாதமான விஷயம், அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமெரிக்காவோட வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதுவும் இந்த ஹெவி வெப்பன்ஸ் அதிகமா இப்ப அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பயன்படுத்தி ஸ்டாக் பைல்ஸ் காலி ஆகுதுன்னு வைங்க. நாலு பண்ண சைனா அதெல்லாம் த்ரெட்டை கொடுக்கும்போது அமெரிக்கா படையில இறங்கி வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ எப்போ ஏற்பட விஷயம் இப்போ சைனாவுக்கு பாசிட்டிவ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ரஷ்யா வர்சஸ் அமெரிக்கா இல்லைனா சைனா வர்சஸ் அமெரிக்கா, இது போல வார் மூலாம இருக்கணும். அதுதான் உலகத்தோட பெரிய யுத்தமா மாறிடும். அது மூலாம இருந்தா சரி. இந்த நேரத்தில் இன்னொரு அப்டேட்டை சைனா பேஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன்ல தெரியறாருல, இவர் பேரு விக்ரம் துரைசாமி. நான் ப்ரோ நம்ம ஊர் ஆளோட பேர் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் தான், தமிழ்நாடு தான். இப்போ இவர் தான் சீனாவுக்கான இந்திய தூதரா அப்பாயின் பண்ணப்பட போறவருங்க. இந்த அபிஷியல் நியூஸை MEA சைட்லேருந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு சைனா பிரிக்கவே முடியல. சீனாவோட அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியாவில் எங்கே வந்து லேண்ட் ஆவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம், அங்கே வந்து நம்ம பேசிப்போம் அப்படின்றாரு. பிரதமர் மோடி அவர்கள் பட்டு வெட்டு சட்டையோட அங்கே வந்து ஷி ஜின்பிங் அங்கே பார்த்துட்டு போறாரு.
நம்ம மாமல்லபுரம் சார்ந்த துறைமுகம், சைனாவோட லிங்க் கனெக்ட் கண்டிப்பாக எல்லாமே ஒன்று தெரிஞ்சிருக்கும். நடுவில் கடல் வந்ததுனால தான் இவ்வளோ ஒரு மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சைனாவுக்கு தமிழ்நாடு மேலே அவ்வளோ ஒரு கண் இருக்குன்றது ஒரு முறை கிளியராக நம்மளுக்கு புரியுது. இது இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக புரியுது என்னவோ தெரியல. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை இப்போ அந்த முக்கியமான போஸ்ட்டில் அவங்க அப்பாயின் பண்ணுறாங்க. இவர் இந்த சர்வீஸ் முழுக்க திறம்பட செயல்பட நம்மளோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ முன்மொழியப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? இந்த ஏது பிரேயர்ஸ் இருக்குல்ல, புனித ரமலான் தினம், இதை முன்னிட்டு எல்லாம் தொழுகையில் ஈடுபடுவாங்களே, அதை தயவு செஞ்சு நீங்கள் வெளிப்புறத்தில் பண்ணாதீங்க. மசூதி உள்ளே பண்ணுறீங்களா ஓகே, வீடுகளுக்குள்ளே பண்ணுறீங்களா ஓகே, வெளியில் வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வார் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வந்து கும்பலாக இருந்து ப்ரே பண்ணி அங்கே ஏதாவது ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ வந்து விழுந்தாலும் இன்டர்செப்ட் பண்ணுறப்ப டெப்ரி வந்து விழுந்து உங்கள் உயிருக்கு சேதாரமாயிடும். அதனால் வேண்டான்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக இப்போ மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்போவுமே இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி ரம்ஜான் இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த முறை ஹாப்பின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ப்ரேன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ப்ரே ஃபார் பீஸ். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.